தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைய தினம் தலைமைச் செயலகம் வந்திருந்தோம். பல்வேறு கோரிக்கைகளுக்காக சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தோம், வர சொல்லியிருந்தாங்க. அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கூட்டம் இன்னும் முடிவடையாததுனால, அந்த கூட்டம் முடிவடைவதற்கு காலதாமதம் ஆகுன்ற காரணத்தினால புதன்கிழமை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ புதன்கிழமை நேரில் வந்து சந்தித்து எங்களது கோரிக்கைகள் தொடர்பாக கோரிக்கை மனு கொடுத்து பேச இருக்கோம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம். இல்லை, பொதுவாகவே தனியார் பால் நிறுவனங்கள் வந்து விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடப்பாண்டில் 2வது முறையாக விலை உயர்ந்திருக்கு. இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருக்கு. அது தமிழ்நாடு விதிவிலக்கு இல்லை. ஸோ அது சம்பந்தமாகவும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பால்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அது தொடர்பான கோரிக்கைகளை நேரில் பேசணும்னு வச்சுருக்கோம். பேசிட்டு அது தொடர்பாக ஊடகங்கள் முன்னாடி நாங்கள் விரிவான விளக்கத்தை தர்றோம். அமைச்சர் தான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதன் அடிப்படையில் வந்திருந்தோம். அவங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கூட்டம் இன்னும் நிறைவடையலை, அது 5 மணிக்கு மேலே ஆகுன்றாங்க. ஸோ எங்கள் நிர்வாகிகள் எல்லாமே தொலைதூரத்தில் வந்திருக்கிறதுனால மற்றொரு நாள் சந்திக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக புதன்கிழமை காலையில் தொடர்பு கொண்டு விட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அது விரிவாக அமைச்சரை சந்திச்சு பேசிட்டு விரிவாக சொல்கிறேன். இல்லை இல்லை, அதாவது இன்னைக்கு பால் கொள்முதல் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்தியா முழுக்க பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு. எல்எஸ்டின்னு சொல்லி ஒரு நோய், தோல்கட்டி நோய் வந்து லட்சக்கணக்கான கால்நடைகள் இறந்துடுச்சு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 3 ஆண்டு காலமாகவே இந்த பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருக்கு. குறிப்பாக வட மாநிலங்களில் அதிகமான கால்நடைகள் இறந்துருக்கு. அதன் காரணமாக வட மாநிலங்களில் உள்ள பால் நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அதிக விலை கொடுத்து பாலை கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் நமக்கான பால் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். பால் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? பால் அத்தியாவசியம் இல்லையா? குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு பால் வேணும். கண்டிப்பாக அது தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக அது விஷயமா அமைச்சரை சந்தித்து பேசிட்டு விரிவாக பேசிவிட்டு ஊடகங்கள் முன்னால் கண்டிப்பாக அது குறித்த விளக்கத்தை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். சுவா பொன்னுசாமி, நிறுவன தலைவர், தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம்.